ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மக்களே. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் வந்து ஒரு ரெக்ரூட்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனாக இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். போஸ்டிங் நேம் பார்த்தீங்கன்னா சூப்பரிண்டென்ட் அண்டு ஜூனியர் அசிஸ்டன்ட். அதாவது ஆக்சுவலாக சூப்பரிண்டென்ட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் வந்து 30 வயசு கொடுத்துருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 27 வயசு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வயசு பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாக வந்து சூப்பரிண்டென்ட்டுக்கு 142 வேகன்சியும் ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு 72 வேகன்சியும் கொடுத்துருக்காங்க. ஸோ டைமும் பார்த்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆன்லைசேஷன் அப்ளிகேஷன் டேட் கொடுத்துருக்காங்க 2/1/2025 31/1/2025 கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னொரு நோட் பார்த்தீங்கன்னாக்கா, இன்கேஸ் டியூ டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன் த லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் ஹேஸ் பி எக்ஸ்டெண்டட் த கியூரிசல் டேட் டு ஃபார் டிட்டர்மைனிங் ஆஃப் எலிஜிபிள் ஷால் ரிமைனிங் அன்னு கொடுத்து 31/1 அதாவது இந்த டேட்குள்ளே உங்களுக்கு வந்து முடிச்சிருவோம் அப்ளிகேஷனு. சப்போஸ் அப்படி எலிஜிபிள் அதிகமாக இருக்குன்ற பட்சத்தில் அப்ளிகேஷன் குறைஞ்சபட்சம் வருன்ற மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. மினிமம் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 18 கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் ஏஜ் வந்து எதுவும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை. ஸோ அது டைமே நம்ம பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அன்ரிசர்வ்டு ஓபிசி இடபிள்யூஎஸ் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் 800 ரூபாவும், எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி எக்ஸ் சர்வீஸ்மேன் உமன் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் அப்படிலாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து பேமெண்ட் அப்ளிகேஷன் ஃப்ரீ தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுமாதிரி பார்த்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் மோட் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ எதுவும் ரீஃபண்ட்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதுதான் பார்த்து அப்ளை பண்ணலாம். எக்ஸாமினேஷன் சென்டர் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் இப்போ செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ சென்டர் பார்த்தீங்கன்னா சிட்டி வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட் வைஸில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சென்னை மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து 2 எக்ஸாம் இருக்கும். இதில் மெயின் எக்ஸாம் வந்து இருக்கும், பிரைமரி எக்ஸாம் இருக்கும். ஸோ 2 எக்ஸாமே பார்த்தவங்க சென்னையில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுமாதிரி பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன் டைம் கொடுத்துருக்காங்க. அதாவது 300 மார்க்ஸுக்கு 100 கொஷின் டைமே கொடுத்துருக்காங்க. 2 ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ஜென்ரல் நாலேஜ், கரண்ட் அஃபேர், ஜென்ரல் அவேர்னஸ் அபவுட் என்டர்டைன்மெண்ட் அதுவும் கொடுத்துருக்காங்க. ரீசனிங் அண்ட் மேத்தமெட்டிக்கல் அபிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்க. பேசிக் லாங்குவேஜ் வந்து கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன் கொடுத்துருக்காங்க. அவேர்னஸ் அபவுட் ஸ்கூல் எஜுகேஷன், எக்ஸாமினேஷன் போர்ட் ஆஃப் அட்மிஷன், அதாவது 5 சிலபஸ்லாம் உங்களுக்கு வந்து எக்ஸாம் நடக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதேமாதிரி பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் எலிஜிபிளும் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட்டு போகிற வீடியோலையுமே உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஓகேங்களா. நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.